மறுபடியும் போட ஆரம்பிச்சாவோ இன்னும் கோபி அம்மா இருக்குதா? கோபி அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. கோபியும் அம்மாவும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. கோபி அம்மா சேனலும் இன்னும் உயிரோட தான் இருக்குன்ட்டு. பேசாம இதான் வியூ பாயிண்டா? இதாம்மா. அப்போ ரோப் காரில் போக கொண்டுங்க, ரோப் காரிங்கன்னா ஒன்றுங்கண்ணா. இல்லைம்மா, நானே தப்பாக சொல்லிட்டேம்மா. பின்னாடி பாரு, பின்னாடி என்ன வேணும்? உயரமாக ஒரு கட்டணம் பண்ணுறது என்னது? அங்கிருந்து பார்க்கறது தான் வியூ பாயிண்ட். அங்கேருந்து பார்க்கறது தான் வியூ பாயிண்டா? அப்புறம் அதுக்கு எதுக்கு டிக்கெட்டு? அது வந்து கீழே இருந்து மேலே நடந்து போய் பார்க்கலாம், படிக்கிட்டு ஏறி பார்க்கலாம். படிக்கிட்டு ஏற முடியாதவங்க லிஃப்ட்டில் போகிறதுக்கு 30 ரூபா. மேலே எத்தனை ஏற? இதுக்கு மேலே ஏற முடியாதாடா? அம்மா ஏறலாம், நீ ஏற முடியாதுமா. கொஞ்சம் வயசானவங்களாம் ஏற முடியாதுல்ல. 5 படிக்கு 5 மாடி ஏறணும். 5 மாடியெல்லாம் என்னால் ஏற முடியாது. ஸோ அதுக்கு தான் வியூ பாயிண்ட்டு. அதுக்கு மேலே லிஃப்ட்டில் போகிறதுக்கு 30 ரூபா ஒரு ஆளுக்கு. அதுக்கு தான் ஒரு ஆளுக்கு 30 ரூபாயா? ஆமாம். சரி, இப்போ அங்கே போய் பார்த்தா தான் ஃபுல்லாக தெரியுமா? வேறு இடத்துல பார்த்தா தெரியாதா? அதான் இந்த பக்கம் பாரு, இங்கே பாருங்கன்னா இங்கேயும் இருக்குதுங்க, இங்கேயும் பார்க்கலாம். அங்கே பார்த்தா டேம் ஃபுல்லாக மேலேருந்து நல்லா தெரியும். இது ஓரளவுக்கு சைடில் ஃபுல்லாக தெரியும். சரிப்பா, மேலே போகலாமா? இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போகலாம். சரிப்பா, இது ஒன்றும் பெரிய இடம் இல்லை, சின்னது தான். பார்த்துட்டு மேலே போய் பார்க்கலாம். இதுதாங்க மேட்டூர் டேம். அருமையாக இருக்குங்க. நல்ல டெவலப்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏமா எப்படி இருக்கு? இல்லடா, இப்போதான் நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓ, நீ வந்திருக்கீல்ல? ஆமாம், நான் நல்லா பார்த்ததே இல்லை. டிவியில் பார்த்ததோட சரி, நியூஸில் பார்த்ததோட சரி. அந்த தண்ணி மட்டும் தான் இந்த அளவுக்கு டெவலப்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அருமையாக இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. பாப்பா வந்தானே ஒரு இன்னொரு டைமு. ஆனால் அவளை எதில் தூக்கி போட்டு வர்றது? நம்மளே பைக்கில் உட்கார்றதுக்குள்ளே கரெக்டாக 64 கிலோமீட்டர். அங்கே 8:45 கிளம்பணுமா? இங்கே 12 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இப்போ எத்தனை நேரம் ஆச்சு? 3 மணி நேரம் ஆச்சு. 3.25 மணி நேரம். சாப்பாடு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. சரி விட, ஒரு 2.5 மணி நேரம் கணக்கு பண்ணு. பாப்புவெல்லாம் வண்டியில் எங்கே வச்சுட்டு உட்காந்து வச்சுட்டு கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். சரி பார்க்கலாம். எது? ஓ, இன்னும் அந்த நினப்பு வேறு இருக்குதா? கண்டிப்பாக கார் வாங்குவேன். அதுக்கு மக்கள் பழையபடி பார்க்கணும். எல்லாம் பார்ப்பாங்க. இல்லை, நாம தான் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் விட்டுருந்தா, அதனால அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. மறுபடியும் போட ஆரம்பிச்சாவோ இன்னும் கோபி அம்மா இருக்குதா? கோபி அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. கோபியும் அம்மாவும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. கோபி அம்மா சேனலும் இன்னும் உயிரோட தான் இருக்குன்ட்டு அப்படின்னு வருவாங்க பாரு. ஆனால் இந்த ஊரில் இன்னுமே யாருமே நம்ம பார்க்கல. நான் நினைக்கிறேன் மேட்டூர் எவ்வளோ பெரிய ஊர். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 2 பேராவது நம்மளை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. நான் இவ்வளோ ஆசையாக வந்தேன், ஒருத்தரும் கூட பார்க்கல. கூடுமா? யார் நம்மளையெல்லாம் யாருமா பார்க்க போறா? நாம வந்து அவ்வளோதான். இப்போ நீ வந்தியா, நீ சந்தோஷமா இருந்தியா? அதுக்காக தான் வந்தது. சரி வா, என்ன அப்படி கடைசி வரைக்கும் போ. கால் வலிச்சுன்னா சொல்லு, உக்காந்துக்கோ. அந்த கடைசிக்கே போகலாம். ரொம்ப நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு? செம்மையாக இருக்குமா? பவானி சாகரில் இந்த மாதிரி பார்க்குறது இல்லையே. சொன்ன மாதிரி பவானி சாகர் அந்த மாதிரி வியூ பாயிண்ட் இல்லை. அது மாதிரி கொஞ்சம் தள்ளியாவது இந்த மாதிரி கட்டி விட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமில்ல? அது வருஷத்துக்கு ஒரு டைம் மேலே விட்றாங்க. பட் இது எப்போ வேணால் நம்ம வரலாம்ல. இது எப்போ வேணால் வரலாம். நினைச்ச போது வந்தவங்க கூட இந்த மாதிரி பார்க்கலாம். நல்லா இருக்கு. தண்ணி நிறைய விடும்போது சரி, இன்னும் அழகாக இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது ஒரு ஐடியா வராமையே போயிடு வந்து அவங்களும் இந்த மாதிரி டேம், பவானி சாகர் டேம் ஒரு வியூ பாயிண்ட் போட்டு இப்படி சொல்கிறாங்க, நாங்களே ரெடி பண்ணுறோன்னு பண்ணாலும் பண்ணுவாங்க. நாம சொன்ன நேரம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்கு. சரி, நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தண்ணி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு நல்லா. ஆமாம், வா இந்த தூண் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தூண் சரிப்பா. மெதுவா. இது என்னமோ தூணு எப்போ கட்டினதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 25வது வருஷம் கட்டியிருக்கேன்னு போட்டிருக்காங்க. இந்த தூண் கட்டி 25வது வருஷம், அதெல்லாம் அதுக்கு முந்தைய கட்டியிருப்பாங்க டேம். ஆமாம். சரி, நீ அடுத்து மேலே போய் பார்க்கலாமா? ஏம்மா வா போகலாம். வா, டயர்ட் ஆகிடுச்சா மேலே ஏறி வந்ததுக்கு? இல்லை, கொஞ்சம் சரிவாக இருக்குது. கொஞ்சம் ஏறி கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாருங்க, நல்லா கீழேருந்து வரணுங்க. இல்லை, அந்த இடத்துலேருந்து மேலே ஏறி வரக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு சரிவாக இருக்குனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வா, அப்படியே மேலே போனோம்னா அங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்கலாம். வா. என்னடா கீழே இறங்குனாங்க சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரியல, டிக்கெட் வாங்கினது வேஸ்ட்டுங்கிறாங்களே. அவங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன போகிறோம், வா. நம்மளும் போய் மேலே பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம். காசு வாங்கியாச்சுன்னா டிக்கெட் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இருக்கிறா. டிக்கெட் ஆமாம், 30 ரூபா ஒரு ஆளுக்கு. நான் 60 ரூபா மொத்தம். 2 பேருக்கு 60 ரூபா. அது போய் மேலே போய் லிஃப்டாக போயிட்டு வரலாம்.
வாங்கினா வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆமாம், அதான் வேஸ்ட் பண்ணணும். போகலாம் 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 லிஃப்ட்டில் போ. நட வரவா இது இது ஏறி 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 எங்கே ஏறி 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 போய் தான் முடியும். ஏறி 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 ஏறி. இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டுங்க. சின்னதாக தான் இருக்குது. ஏமா நல்லா தானே தெரியுது? ரொம்ப நல்லா தெரியுதுமா. அப்படியே அவங்க கடைசி வரைக்குமே தெரியுது. அப்படியே அப்புறம் அப்படி சொல்லிட்டு போனாங்க. அது என்ன கண்டு தெரியல, அவங்க கேட்போம். அவர் கண்ணு தெரியலையா, வியூ தெரியலையா? தெரியல தான். எல்லாம் ஒரு 30 ரூபா கொடுத்து போகணும்னு நினைச்சிட்டாங்க. இல்லை 10 ரூபா கொடுத்து மேலே நடந்து வர வேண்டியது தானே? 10 ரூபா கொடுத்து மேலே ஏறும். 5 படிக்கிட்டு ஏறும். எத்தனை படிக்கிட்டு? 140 படி. 140 படிக்கிட்டு ஏறும். ஜெஸ் வாங்கி அதனால தான் தெரியாது. சரி, அதான் நல்லா இருக்குங்க. வரைக்கும் தெரியுது. உங்களை காரணம் பாருங்க. தெரியுங்களா? நல்லாவே வியூ தெரியுது. இதுக்கு மேலே என்ன தெரியும்ங்கிறது எனக்கு தெரியல. நேராக தண்ணிக்குள்ளே போய் உட்கார மாதிரி தெரியணும். சரி கூட அது அவங்கவுங்களோட நல்லா தெரியுது. அவ்வளோதான் போட் இருக்குது. அப்போ நம்ம அந்த போட்டில் போகலாமா? எங்கேம்மா போட்டு? சின்னதான பெருசான 2 இருக்குது. அது இந்த டேம் ஃபிஷரி அந்த இந்த மீன் வளத்துறை அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. ஆமாம். அவங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் இல்லையா? நம்மளுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா அவங்கள வச்சு வேணால் உள்ளே போய் இந்த மாதிரி போட்டில் போவோம். இந்த மாதிரி போட்டு இருந்தால் நாமளும் போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டாங்க. டிக்கெட் போட்டாங்க. சரி விடு, அது ஏதாவது ஒரு ஆள் எப்படியாவது எனக்கே கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போய் பார்க்கலாம். போட்டில் போய் மீன் அந்த டேம் சுற்றி பார்க்கலாம். போட்டு போட்டாங்கன்னா நாமளும் உள்ள அவ்வளோ தூரம் தண்ணிக்குள்ள போய் பார்த்துட்டு வரலாங்க. அதுவும் கரெக்டு தான். இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குதும்மா. இங்கே பார்த்தா ஒன்றும் தெரியாதுன்னாங்க. ரொம்ப நல்லா தெரியுது. தெரியுது. சொன்னா இல்லையா? அவங்களோட தாட் அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்துருக்கா, நம்மளுக்கு பிடிச்சிருக்காங்க. ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நம்ம கீழே கூட பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வாங்கலான்னு கேட்டார். அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் 2 டைம் கேட்டார். சார் வரீங்களா வரீங்களா? இல்லைங்க எனக்கு போனால் நீங்கள் கிளம்புங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து அனுப்பி விட்டோம். நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வியூ நல்லா இருக்கு. கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கலாங்க. அப்படின்னு சீக்கிரம் வாங்கன்னு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்க முடியுது. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வந்து அந்த பவள கோபுரம் திறப்பு. ஆமாம், பவள விழா கோபுரம். பவள விழா கோபுரம் அப்படிம்பாங்க. வியூ பாயிண்ட் தான். மேட்டு டேம் வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படிங்களா. கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னா இந்த டேம் நல்ல வியூ நல்லா பார்க்கறதுக்கு. வந்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்துருங்க. நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் வர இருந்துட்டு கிளம்பி வேண்டியது தான். என்னம்மா இது? கீழே நம்ம மேட்டூர் டேம் உள்ள வரணும் என்ட்ரன்ஸ். ஆமாம், அதுதான் எப்படி இருக்குதுன்னு அவங்க சின்னதாக போட்டு வச்சுருக்காங்க. ஓ மாடல் மாடல் நல்லா இருக்கு. ஓ இது வந்து டேம் எப்போ கட்டினாங்க, ஸோ அதை பற்றிய ஃபோட்டோகிராஃபி, பழைய ஃபோட்டோகிராஃபிங்க. ஆமாம், நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரி. இந்த டேமோட ஹிஸ்ட்ரிங்க பாருங்கள். நல்லாவே வரலாம் வாங்க. இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பக்கம்லாம் வந்து பாருங்கள். நீங்கள் திருப்பி கேட்கலாம், ஏடா இவ்வளோ சொல்கிறேன் நீ மூலம் வந்து ஏடான்னு. நானே எத்தனை வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கிறேன். நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. நீங்களாவது வாங்க. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. அதுக்கு தான் என்ஜாய். முக்கியமாக ஃபேமிலியோடு வாங்க. யாம் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறுற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பாருங்கள். ஓகே, இது வந்து மாடல். அது டேமோட மாடல். அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏமா ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு வழியாக மேலே அந்த வியூ பாயிண்ட்டும் போய் டேமில் இருக்கிற தண்ணி பூரா எவ்வளோ இருக்குது எல்லாம் பார்த்துட்டா ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்புறம் அங்கேயும் கொஞ்ச நேரம் உட்காந்து கீழே வந்து உட்காந்துட்டா. இங்கே மேலே இந்த இடத்துல மேலே இந்த சைட்லேயும் உட்காந்துட்டோம். இந்த பக்கம் நின்று பார்த்துட்டோம். எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாம் உட்காந்து ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. மேட்டூர் டேம் சுற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. நீ அடுத்து ஊருக்கு போக வேண்டியதுதான். சரி, பசிக்குதா? பசிக்கல சாமி இன்னைக்கு. ஏன்னா போகுது பசிக்கல. சரி, என்ன நம்ம மீன் வேணா 2 மீன் மட்டும் பார்த்துட்டு சாப்பிடலாம். அவனுக்கு டாமிக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போனான். அவன் வரும்போதே மூஞ்சி 3. ஆமாங்க, நான் கிளம்பும்போதே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் வந்தேன். அவனுக்கு வாங்கிட்டு
அப்புறம் கிளம்பிடலாமா? கிளம்பலாம்மா. சரிங்க, நாங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பை.